எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அதாவது ஒரு பெரிய மனுஷன் ஆகணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். அதாவது பெரும் பொருள் சேர்க்கணும், பெரும் பணம் சேர்க்கணும், ஒரு பெரிய லெவல் அல்டிமேட் லெவலுக்கு போகணுங்கிறது எல்லாத்துக்குமே அந்த ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஒரு பெரிய ஆளாகணும், ஒரு பென்ஸ் கார் வாங்கணும், நல்ல பெரிய வீடு கட்டணும், ஊரில் நம்ம தான் பெரிய ஆளுன்னு எல்லாமே அது ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? ஆனால் இதில் ஜெயிக்கிறது எத்தனை பேர்னு பாருங்கள். 1000ல் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், 1,00,000ல் ஒருத்தன் இருந்தாலே பெருசு, சரிங்களா? ஏன் நம்ம எண்ணங்கள் இருக்கு, ஆனால் அதுக்கு நோக்கி செயல்பட முடியல. என்ன அப்படின்னா, ஒரு 2-3 விஷயங்களை பார்ப்போம். இப்போ ஒரு குரங்கு இருக்குது, சரிங்களா? ஒரு காட்டில் ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கு என்ன பண்ணும்னா, ஒரு பெரிய மரத்தை பார்க்கும், சரிங்களா? ஒரு பெரிய மரம், நல்ல ஹைட்டு, கிட்டத்தட்ட ஒரு 30 அடி இருக்கும்னு வைங்களேன். இந்த 30 அடி மரத்தில் ஏறணும்னு அது தினமும் திங்க் பண்ணும், சரியா? தினம் நினைக்கும், வரும், அந்த மரத்துக்கிட்டையும் வரும், அண்ணாந்து பார்க்கும். 30 அடி, அப்பா என்ன, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், விடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடும், சரிங்களா? இதே மாதிரியே தான் அந்த குரங்கு பண்ணும். எண்ணம் இருக்கு, ஆனால் அது செயலில் முடியல, சரிங்களா? இப்போ ஒரு அந்த காட்டில் ஒரு துறவி இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப, அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்காரு. அந்த ரொம்ப சிக்கலான காடு, அது ஒரு சரியாக பழம் கூட கிடையாது, எல்லாமே. ஏன்னா ஹைட்டு எல்லாமே 20 அடி 30 அடி ஹைட்டு தான் மரம். அப்போ அவர் ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கார். எப்படா இவருக்கு இந்த உணவு கிடைக்குதுன்னு அந்த குரங்குக்கு ஒரே கேள்வி தான், என்னடா இது, நம்மளே மேலே பார்த்துட்டு இது விட்டுறோம், இந்த ஆள் எப்படி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இங்கே அவரால் வாழ முடியுது அப்படின்னு அந்த குரங்குக்கு ஒரு சந்தேகம். ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா, ஒரு ஏணி இருக்குது. ஏணினா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியாக படிக்கட்டு கூட இருக்காது. அது ஏதோ ஒரு படிக்கட்டு இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது படி இருக்காது, 3வது படி உடஞ்சிருக்கும், 4வது படி இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும், 5வது படி இருக்கும். இப்படி ஒரு ஏணி, அது கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு இருக்குது. ஆனால் அது எப்போ வேணாலும் உடஞ்சி விழுந்துருங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது அந்த ஏணி, சரிங்களா? ஆனால் அந்த ஏணியில் அவர் ஏறுறாரு. முதல் படிக்கட்டு வைக்கிறாரு, அடுத்த படிக்கட்டு கொஞ்சம் ஜாக்கிரதை வைக்கிறாரு, அதுக்கு அடுத்தது இன்னும் ரொம்ப ஜாக்கிரதை வைக்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுது அந்த படிக்கட்டில் அவர் ஏறுது. ஏன்னா அவ்வளோ ஜாக்கிரதை ஏறணும், இல்லைன்னா உடஞ்சிட்டு வந்துடும், சரிங்களா? கரெக்டாக எங்கே காலை வைக்கணுமோ அங்கே காலை வைக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு. ஒரு தடவை, இன்னொரு தடவை நல்லா இருக்கிறத நல்லா காலை ஸ்ட்ராங் பண்ணி நின்றுக்கிறாரு. இப்படியே போய் ஒரு 5 பழத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. வந்துட்டு அவர் சாப்பிட்றாரு. அதை பார்த்துட்டு அந்த குரங்குக்கு ஆச்சரியம். அது வருது, என்னங்க அது இவ்வளோ சிரமமாக நீங்கள், நானே ஒரு 30 அடி மரத்துக்கு ஏற முடியாமல் நானாக வேணான்னு விட்டுறேன், நீங்கள் எப்படி இவ்வளோ சிரமப்பட்டு எடுக்கிறீங்க அப்படின்னப்ப அவர் சொல்கிறாரு, நீ முதல் படிக்கட்டை மட்டும் பாரு, முதல் படிக்கட்டு ஏறிட்டியா அடுத்த படிக்கட்டை பாரு, அது ஏறிட்டியா அதுக்கு அடுத்து, இப்படி ஒரு படிக்கட்டு தான் உன் கண்ணுக்கு தெரியும். நீ எடுத்தோடனே நான் 30வது படிக்கட்டை நான் பார்த்தேன்னா என்னால் ஏற முடியாது, சரியா? எனக்கு அந்த மலைப்பு வந்துடும், ஐயோ இது நம்மளால் முடியாதுங்கிற எண்ணத்தை கொடுத்துரும். அதனால நான் எப்பயுமே அடுத்த படிக்கட்டு மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார், சரிங்களா? அதுக்கு அடுத்து இது என்ன பண்ணுதுன்னா, சரி ரைட், அப்போ முதல் ஸ்டெப்பு மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ட்டு வருது. அப்படி ஏறுது, ஒரு அடி ஏறுது, அதுக்கு அடுத்த அடி ஏறுது, அதுக்கு அடுத்த அடின்னு ஏறுது. இப்படியே 30 அடி மரத்தில் ஏறி நின்று அந்த காட்டையே ரசித்து பார்க்குது, சரிங்களா? நான் ஜெயிச்சிட்டேங்கிற அந்த உணர்வு அந்த குரங்குக்கு அப்படி ஒரு புத்துணர்வை கொடுத்துச்சு. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும், சரிங்களா? நம்ம எப்பயுமே என்ன செய்கிறோம், ஒரு நல்ல எண்ணம் இருக்கும், ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படி. ஆனால் என்ன பண்ணுறோம்னா, கடைசி படிக்கட்டை பார்க்குறோம். கடைசி இது நம்ம இப்போ இந்த மாதம் இந்த வருஷத்தில் நம்ம பெரிய லெவலுக்கு போயிடணும். எப்படா பார்ப்பீங்க? கடைசி படிக்கட்டை பார்த்தா எப்போ நடப்பீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்தது என்ன, அடுத்த ஒரே ஒரு ஸ்டெப்பு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினச்சிங்க பாருங்கள், அதை கண்டிப்பாக அடைய முடியும். ஆனால் நமக்குள்ளே இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டெப்புன்னு மூவ் ஆகாமல் கடைசி ஸ்டெப்பை பார்த்தா நமக்கே அந்த ஒரு அச்சம் இருக்க தான் செய்யும், எங்கடா இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். அது ஒன்று, சரிங்களா? இப்போ இன்னொன்று பாருங்கள், ஒரு சிங்கம்
ரொம்ப கொஞ்சம் சோம்பேறியான சிங்கம்னு வைங்களேன். நல்ல உடல்வாகு இருக்குது, நல்ல பலம் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணும்னா, பக்கத்தில் வந்து அது ஏதாவது ஒரு மான் குட்டியோ இல்லை ஏதோ ஒரு மாடோ வந்து தானாக வந்து கடிச்சிக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து நின்னாதான் அது இறைய பிடிக்கும். இல்லைன்னா அது கண்டுக்காது. எங்கே போய் அது எங்கப்பா அவ்வளோ தூரம் போய் நம்ம வந்து எங்கப்பா வந்து அதை போய் சாப்பிட்றது அப்படின்ட்டு அது ரொம்ப ஒரு லேசியாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு தடவை வந்து நரி வருது. நரி வந்து கேட்குது, ஏங்க இறை தான் போகுதே, அது ஏங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த சிங்கத்துக்கிட்ட கேட்டால் அந்த சிங்கம் என்ன சொல்லுது, வரட்டும், பக்கத்தில் வரட்டும் பார்த்துக்கலாம், பக்கத்தில் வரட்டும் பார்த்துக்கலாம், வாய்ப்பு வரும்போது அப்போ பார்த்துக்குவோம், சான்ஸ் வரட்டும். சான்ஸ் வரட்டும் எப்போ வரும்? அது வந்து வருமா உங்ககிட்ட? உங்கள் இறை வந்து உங்ககிட்டே வந்து நிற்குமா? அது அடித்து கொண்டு சாப்பிடுங்கன்னு. அது மாதிரி அது என்ன பண்ணுது, ஒரு மான் வருது, பக்கத்தில் வருது, உடனே இது 2 ஸ்டெப் வைக்குது, அது உடனே பறந்துருச்சு, வேகமாக ஓடிடுச்சு, உடனே விட்டுரு. அது பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்குது. அப்போ அந்த நரி சொல்லுது, என்னங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களே, எப்படி அப்புறம் உணவை பார்த்துக்கலாம், அது எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலாம், வாய்ப்பு கிடைக்கிட்டீங்க. இந்த சிங்கம் என்ன பண்ணுது, ஒரு நாள் அப்படி இருந்துச்சு, 2வது நாள் பார்த்துச்சு, 3வது நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்படியே காலம் கடந்து போச்சு, கடைசியில் இறந்து போச்சு. ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து வரட்டும், வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கலாம்னா அந்த வாய்ப்பு உங்களை தேடி தான் வரும். நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. வாய்ப்பை உருவாக்குற இடத்துல இல்லை, நீங்கள் அதை தேடி போகிற இடத்துலையும் நீங்கள் இருக்கணும். சரிங்களா? வாய்ப்பு எங்கே இருக்குதோ அங்கே போகணும், இல்லைன்னா நீங்கள் உருவாக்கணும். அப்போனா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நம்ம இதையும் நம்ம பார்க்க மாட்டோம். நேரம் வரட்டும், நிறைய பேர் சொல்லுவாங்க, நேரம் வந்துட்டோம், நேரம் எப்பயா நேரம் வரும்? நேரம் போயிடும். எங்கேயாவது நேரம் வருதா? நேரம் போயிடும். சரிங்களா? உங்களுக்கான நேரம் வரட்டும் 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 நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம முட்டாளாயிரும். சரிங்களா? நம்மளை விட்டு நேரம் வேகமாக போயிட்டுருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் வேகமாக கடந்துட்டுருக்கு. அப்போ நம்மளோட வாய்ப்பை வந்து நம்ம ஒன்று உருவாக்க தெரியணும். இல்லைன்னா எங்கே வாய்ப்பு இருக்கோ அவங்களோட சேர்ந்து பயணிச்சிட வேண்டியதுதான். சரிங்களா? அவங்களோட நம்ம போயிடணும். எங்கே அவங்க வாய்ப்பை வந்து நம்ம சரியாக அந்த அவங்க கொடுக்குற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாலே நம்ம ஜெயிச்சிடலாம். நேரம் சரியில்லைம்மா நிறைய பேர். நம்ம சரியில்லை, அதை முதல்ல பார்க்கணும். நேரம் சரியில்லை, விதி அப்படி. என்ன விதி அப்படி? நீங்கள் என்ன பண்ணீங்க? நம்ம சரியாக செய்யலை, நம்ம எந்த ஒரு வேலையும் திருத்தமாக செய்யலைங்கிறத தான் நம்ம சொல்லாமல் நம்ம அடுத்தவங்க மேலே பழைய போட்டுக்கிட்டு இருப்போம். இப்படியே போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இன்னொன்று பாருங்க, ஒரு ஓவியர் என்ன பண்ணுறாரு, நல்ல ஓவியமாக, அதாவது தலை சிறந்த ஓவியமாக வரையணும், நிறைய வரையணும் அப்படின்னு சொல்லுவார். அற்புதமான ப்ரஷ் இருக்குது அவர்கிட்ட, அற்புதமான பெயிண்ட் இருக்குது, அற்புதமான காகிதம் இருக்குது, துணி இருக்குது, எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. வரைகிறதுக்கு தேவையான அத்தனையும் இருக்குது, போர்டு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார், டெய்லி எடுத்து வைப்பார், இன்னைக்கு வரையணும்னு வைப்பார். சரிங்களா? அப்புறமா யோசிப்பார், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ மைண்ட் செட் இல்லை, இப்போ அதை நினச்சி பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இந்த அது மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சரியாக வரல, நமக்கு அது ஃப்ரீக்வன்சி செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவார். டெய்லி வருவார், அழகாக எடுத்து வைப்பார், பெயிண்டை கையில் எடுப்பார், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவார். சரிங்களா? அது என்னமோ தெரில, ஒரு சரியாக வரமாட்டேங்குது, அது நமக்கு வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் போ, இப்படி தான் சொல்லுவார். இன்னைக்கு வெயிலாக இருக்குது, வேக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு இப்படி பனி பெய்யுது, நடுங்கும், ப்ரஷ்ஷில் வந்து ஏதாவது நடுக்கம் வந்துடும், அது அசிங்கமாயிடும், விடு அப்புறம் பார்த்துக்கலாம். அவ்வளோ மழை பெய்யுது, இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். டயர்டாக இருக்குது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரிங்களா? தூக்கம் வருது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்போ தான் சாப்பிட்டேன், இன்னும் ஒரு அப்புறமா பார்த்துக்கலாம். இப்படியே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 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 ஒரு கோடு கூட அவர் வரையலை. சரிங்களா? அப்போ அவர் வந்து இப்போ டெய்லி ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுவோம், விறகு பொறுக்க போகும், அந்த காட்டு வழியாக போகும். சரிங்களா? அந்த அம்மா டெய்லி போயிட்டு விறகு எடுத்துகிட்டு வந்துடும். இவர் என்ன பண்ணுவார்னா காலையில் வந்து வைப்பார், சாயங்காலம் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுவார். இதே மாதிரியே பண்ணுறாரு ஒன்றுமே. அந்த அம்மா கேட்குது, ஓவியர் என்னாச்சு உங்களுக்கு, என்ன எப்போ பார்த்தாலும் காலையில் வந்து எடுத்து வைக்கிறீங்க, சாயங்காலம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறீங்க, என்னாச்சு? அவர் சொல்கிறார், ஒன்றும் சரியா இல்லைப்பா, இந்த மைண்ட் செட்டு நமக்கு, அதாவது ஏதாவது ஒன்று வந்துடுது, நம்மளும் அப்புறம் வந்து விட்டுறோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காற்றடிக்குது, ஒரு நாள் குளிருது, ஒரு நாள் வெயிலாக இருக்குது, ஒரு நாள் பனியாக இருக்குது.
சாப்பிட்டா வேலை செய்ய ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது இப்படியே இருக்குதுமா, அதாம்மா அப்படியே இருக்கேன். உடனே இங்கே வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நதியை காமிக்குது. இங்கே பாருங்கய்யா எவ்வளோ பெரிய நதி பாருங்க அப்படின்னு. ஆகா அருமையாக இருக்குதுமா அப்படின்னு. இதில் உங்களுக்கு என்னங்கய்யா தெரியுது? நல்லா தண்ணி ஓடுது. தண்ணி ஓட தான் செய்யுங்கய்யா. இந்த இடத்துல பாருங்க, ஒரு சில இடங்கள்ல தண்ணி வேகமாக போகும், ஒரு சில இடங்கள்ல தண்ணி சுற்றிக்கிட்டே இருக்கும், சொல்லலாம் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் கம்மியாக இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மெதுவாக போகும், ஒரு இடத்துல வேகமாக போகுது. இந்த மாதிரி இது இப்படித்தான் இருக்கும். ஆறுனா எப்படி இருக்கும்? ஈவனாக இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல தண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கும், ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும், ஒரு இடத்துல மெதுவாக போகும், நிற்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். மனசு அது மாதிரி தான், சரிங்களா? ஒரு நேரம் வேகமாக நம்ம வேலை செய்யும் மனசு, ஒரு நேரம் மெதுவாக வேலை செய்யும். ஆனால் எப்படியோ வேலை செய்யும், சரிங்களா? இல்லைன்னு சொன்னால் அது நம்ம வந்து உடம்புல வந்து உசுர் இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைங்க அப்படின்னு. அப்போ நதி மாதிரி தான் உங்கள் மைண்டும் இருக்கும், சரிங்களா? நீங்கள் முதல்ல எடுத்து ஒரு கோடை போடுங்க, வரைங்க, முதல்ல முயற்சி பண்ணுங்க. அப்போ அதுக்கப்புறம் அது தானாக செட் ஆயிரும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே இது நம்ம தான் தப்பு பண்ணுறோமா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, நேராக வராரு, முதல்ல ப்ரஷ்ஷில் எடுக்கிறாரு. ப்ரஷ்ஷில் வச்சா கை கண்ணாப்பின்னான்னு போகுது. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டுங்கிறது வரல, அவருக்கு அந்த ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமப்படுறாரு, ஒரு பேப்பர் வீணாக போச்சு தூக்கி போகிறாரு, அடுத்த பேப்பர் எடுக்கிறாரு, அடுத்த பேப்பரும் பறையிறாரு, அடுத்த பேப்பரும் சரியில்லை அதையும் தூக்கி போகிறாரு, அடுத்த பேப்பர் எடுக்கிறாரு, அதுவும் சரியில்லை தூக்கி போகிறாரு. 4வது பேப்பரில் அருமையாக வரைகிறாரு, அந்த தாளில் அட்டகாசமாக வரைகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் தானாக அமையுது அவருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. டக்கு 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 டக்குன்னு வரைஞ்சி 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 எடுத்துகிட்டு போய் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழித்து ஒரு எக்ஸிபிஷனில் போய் வைக்கிறாரு. அத்தனை படம் அருமையாக இருக்குன்னு எல்லாமே சேல்ஸ் ஆகி போச்சு, சரிங்களா? தனித்திறனோடு இருக்குது, தனித்தன்மையோடு இருக்குது இந்த படம்லாம் சொல்லி சகல அந்த ஓவியர்களே வந்து ரொம்ப பாராட்டி, சரிங்களா, அந்த ஓவியத்தெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. இப்படி தான் நடக்கும், சரிங்களா? மைண்ட் செட்டு சரியில்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவோம் பாருங்க, இப்படிலாம் இருந்தோம்னா வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இவன் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலையை செஞ்சிடணும், அவ்வளோதான். சாப்பிட்டேன், தூக்கம் வர மாதிரி இருக்குது, இதான் சொல்லுவாங்க, சரியா? இவன் அவ்வளோ தூரம் போகணும், 30 கிலோமீட்டர் போகணும், நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ தான் குளித்தேன் அப்படிம்பாங்க, இப்போ தான் சாப்பிட்டேன், இப்போ தான் படுத்தேன். ஸோ வெளியே காற்றா இருக்குது, மழை பெய்யுது, பனி கொட்டுது, வெயிலாக இருக்குது, ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. மனசு சரியில்லை, தலை வலிக்குது, கொஞ்சம் காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்குது, ஃபோக்கஸ் பண்ண முடியல. முதல்ல ஆரம்பிங்கப்பா, அதுக்கப்புறம் அதுவாக ஃபோக்கஸ் ஆகிடும், சரிங்களா? நீங்கள் சொன்ன இந்த 2-3 விஷயங்களை பாருங்களேன், இந்த 2-3 விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு போகவே விடாது. இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிறவன் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சே தீர்வான், சரிங்களா? அதில் நீங்கள் ஒன்று தெய்வம் கூட அவனுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவனே தெய்வம் மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிச்சுன்னா, சரிங்களா? அந்த குரங்கு என்ன பண்ணுது, கடைசி ஸ்டெப்பை பார்க்குது, மேலே உச்சத்தை பார்த்துச்சு, அதனால அது ஏறவே முடியல. ஒரு படிக்கட்டை முதல்ல பார்க்குது, அதுக்கு அடுத்த படிக்கட்டோன்னு ஈஸியாக போயிடுச்சு, சரிங்களா? அடுத்து சிங்கம் என்ன பண்ணுது, வாய்ப்பு வரட்டும் அப்படின்னுச்சு, கடைசி வரைக்கும் செத்தே போச்சு, சரிங்களா? அந்த வாய்ப்பை உருவாக்குற இடத்துலையோ இல்லை வாய்ப்புகள் இருக்கிற இடத்துலையோ நம்ம இருக்கணும், அப்படின்னா தான் அதை வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம, அப்படின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மைண்ட் செட், ஃபோக்கஸ், அது முடியல அப்படி, அது ஃபஸ்ட்டு இருக்கட்டுங்க, முதல்ல தப்பாகவே இருக்கட்டுமே, அதை நீங்கள் ஆரம்பிங்க, அது கண்டிப்பாக வரும். இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக உங்களால் எளிதாக வின் பண்ண முடியும். ஆனால் இந்த 3ஐயும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. முயற்சி பண்ணுவோம், இன்றைக்கி ஒரு முயற்சி பண்ணுவோம், நாளைக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம், அடுத்த நாள் ஜெயிச்சிடுவோம், சரிங்களா? ஐயா நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் என்னால் முடியல அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு உங்கள் ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்கள். நம்ம அதில் ஏதோ ஒரு குறைகள் இருந்தால், ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், அதாவது எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் ஜெயிக்க முடியாத மாதிரி இருக்கும். இங்கே தடைகளை போக்கக்கூடிய ராகு கேது இங்கே இருக்காங்க, ராகு கேது பரிகாரஸ்தலமாக அந்த கோவில் இருக்குது. இங்கே லகுவராகி அம்மா ரொம்ப எளிதாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்கறதுக்காக அம்மா வந்து இங்கே இருக்காங்க, சரிங்களா? உங்களுடைய கஷ்டத்தை போக்கி ஒரு அருமையான வாழ்க்கையை தர தான் இங்கெல்லாம் இருக்காங்க. இங்கே ஒவ்வொரு பஞ்சமிக்கும் சிறப்பாக யாகம்லாம் வளர்த்து ஒரு மிக பிரமாதமான ஒரு பூஜைகள் எல்லாமே அலங்காரம் எல்லாம் எதுவுமே ஒரு ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா தெரியும், ஒரு அன்னதானம் போகிறதா இருக்கட்டும், இல்லை பழங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், பைரவர் பலி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இங்கே மாதிரி வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, எங்கேயும் பார்க்கவே முடியாது, சரிங்களா? இந்த கோயிலில் மட்டும்தான் அதெல்லாம் பார்க்க முடியும். நீங்கள் முயற்சி முடிஞ்சால் வந்து பாருங்கள்.
இல்லைனா உங்களோட ஜாதகத்தை இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது தடைகள் இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம். என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.